இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் ஹோம்மேட் சாக்லேட் கிளாஸில் பார்க்க போகிறது காம்பவுண்ட் டே 3ல் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்டு சாக்லேட்டை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக நம்ம மெல்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து காம்பவுண்ட் சாக்லேட்லாம் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெல்ட் அண்ட் போர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோம்மேட் சாக்லேட்ஸ்க்கு இது தான் பண்ணுவோம். ஆனால் அந்த மெல்ட்டிங்கும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஷைனினஸ் இது எல்லாம் கொடுக்கும். ஸோ காம்பவுண்ட் ஸ்லாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மெல்ட் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. அதாவது ஒரு 4-5 மெத்தட் சொல்லலாம். ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்குது, ஓவன் மெத்தட் இருக்குது, வாட்டர் பாத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது. பட் பிகினராக வந்து நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தடே போங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஓவனில் இருக்கவங்க ஓவனில் கூட பண்ணலாம். ஆனால் ஓவனில் பர்ஃபெக்டாக பண்ணணும். 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்து அதை கிளியராக வந்து இது பண்ணணும். இப்போது நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ வந்து ஸ்லாபை வந்து சரியாக கட் பண்ணாமல் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பிகினராக இருக்கும்போது அந்த ஸ்லாப் கட் பண்ணி நம்ம வந்து பவுலில் போட்டுட்டு உள்ளே வைக்கிறோம் ஓவனில். அப்போ ஓவனில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், 30 செகண்ட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, சரியாக மெல்ட் ஆகலை, இந்த கீழே இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் வந்து 60 செகண்ட்ஸ்ன்னு வச்சுருவாங்க. 60 செகண்ட்ஸுக்கு ஓவன் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. அப்போ என்ன ஆகும், அந்த கீழே இருக்கிற அந்த லைட்டாக மெல்ட்டான இது வந்து என்ன ஆகும்னா அப்படியே அடிப்பிடிச்சிரும் நம்மளோட ஓவனில். அப்போது அந்த ஃபுல் சாக்லேட்டுமே நமக்கு சீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓவனில் அது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் பிகினராக இருக்கும்போது 2 மெத்தட் தான். ஒன்று டபுள் பாயிலிங் மெத்தட், இன்னொன்று மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணுறது. பட் இந்த கிளாஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது டபுள் பாயிலிங் மெத்தட் தான். கண்டிப்பாக ஓவனில் மெல்ட் பண்ணுறதும் நான் காட்டுறேன். அப்போ ஓவனில் நான் மெல்ட் பண்ணும்போது அந்த ஓவனோட இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து நம்ம சாக்லேட், இந்த காம்பவுண்ட் சாக்லேட்டை ரெகுலராக தெரிஞ்சுக்கோங்க. சாக்லேட்டுக்கு பிக்கஸ்ட் எனிமி வந்து வாட்டர் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சாக்லேட்டை கட் பண்ணும்போது ஆகட்டும், அந்த இது பண்ணும்போது பவுலில் போடும்போது ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஒரு ட்ராப் வாட்டர் கூட இங்கே இருக்கக்கூடாது. உங்களோட நைஃப் ஆகட்டும், உங்களோட ஹேண்ட் ஆகட்டும், எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஸோ அது பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, காம்பவுண்ட்லாம் டக்குன்னு அப்படியே கையிலேயே புட்டு போட்டுருவேன். ஏன்னா பிகாஸ் நான் வெளியில் வைப்பேன். அது கொஞ்சம் லைட் மெல்ட்டிங் இதில் இருக்கிறதுனால, சாஃப்டாக இருக்கிறதுனால கட் பண்ணி போட்டு அப்படியே பண்ணுவேன். பட் அது ப்ராப்பர் மெத்தட் கிடையாது. பிகாஸ் அது நம்ம வந்து ஒரு கேக்குக்கு டக்குன்னு வேணுன்றதுக்காக பண்ணுறது. ரெண்டாவது, எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால அதை நான் கரெக்டாக வந்து ப்ராப்பராக மெல்ட் பண்ணிடுவேன். பட் பிகினராக இருக்கும்போது நீங்கள் வந்து மெல்ட்டிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா, நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது வந்து சாக்லேட்டுக்கு வந்து சாக்லேட்டுன்னு இல்லை, இந்த மாதிரி வந்து பேக்கிங் தெர்மாமீட்டர்னு இருக்கும். இதுதான் நம்ம வந்து நார்மலாக சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கூட நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? நார்மலாக வந்து நம்ம வந்து கோவர்ச்சர்க்கெலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணோன்னா கம்பல்சரி இந்த மாதிரி தெர்மாமீட்டர் வேணும். பட் ஆனால் காம்பவுண்டுக்கு இது தேவை கிடையாது. ஓகேங்களா? இது வந்து அந்த ஹீட், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். பட் கோவச்சருக்குலாம் அப்படி இல்லை. பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அந்த ஷைனினஸ்லாம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே எப்படி வந்து மெல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் ஸ்லாப்லேருந்து பாதி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், வெளியில் வச்சா ரொம்ப மெல்ட் ஆகுதுன்னு இதை எடுத்து அப்படியே மடித்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம வந்து பொறுமையாக எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு மற்ற வேலையெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே இந்த கவருக்குள்ளே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் எப்போவுமே ஒரு வேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுத்து இமிடியேட்டாக உள்ளே இருக்க ஸ்லாபை வெளியில் எடுங்க. ஓகேவா? நீங்கள் அதை விட்டுட்டு கவர்லேயே வச்சுட்டு உங்கள் பவுல் ரெடி பண்ணின்னு, ஓவன் ரெடி பண்ணின்னு, இல்லை சுடு தண்ணி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே இது தண்ணி பட்டணும். தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுடைய சாக்லேட் சீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் காம்பவுண்ட் ஸ்லாப் ரொம்ப வந்து விலை அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ ரேட் எல்லாமே பேக்கிங் ஐட்டம்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை மெயின் சாக்லேட், நீங்கள் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணோன்னா உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து வாட்டர் வந்து எந்த விதத்துலையும் அதில் படாமல் பார்த்துக்கணும். அதுதான். ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிஃபரபிள் 2M மார்டி கம்பெனி எடுத்துக்கோங்க. பிகாஸ் அது ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதுக்காக மற்ற பிராண்டட் ஸ்லாப் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒன்று மெலோன்னு சொல்லிவிட்டு எனக்கு கிடைக்காததுனால நான் அதை வாங்கியிருக்கேன். அது பட் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன் ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காம்பவுண்ட் ஸ்லாப் இருக்கும். ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீங்கள் கேட்குற பிராண்ட் இல்லைன்னா இந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்குது, இதுதான் நல்லா போகுது, நீங்கள் வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக போகும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படிலாம் பண்ண முடியாது. இங்கே கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் ஸ்லாப்பில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஃபேட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி தான் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதிலே கண்டுபிடிக்கலாம் எது ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குன்றது. ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்லாப் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேட்டு தான் செகண்டாக இருக்கும். ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது இதில் போட மாட்டாங்க. ஓகேங்களா, கோவச்சர் சாக்லேட்டில் இருக்கும், பட் இதில் பர்சன்டேஜ் இருக்காது. ஸோ மெயினானது நமக்கு ஷைனினஸ் சாக்லேட்டில் கொடுக்கறதே வந்து அந்த ஃபேட்டு தான். ஸோ அந்த ஃபேட்டு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஷைனினஸ் வரும். ஓகேங்களா, அதனால் இந்த காம்பவுண்ட்ஸில் பார்த்துட்டு எதையுமே இப்போ இது அதுன்னு வாங்காதீங்க. நான் சொல்கிற அந்த 2 பிராண்டடும் உங்களுக்கு எல்லா எசன்ஸ் ஸ்மார்ட்லேயும் கிடைக்கிறது தான். சம்டைம்ஸ் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிற ஒரு காம்பவுண்ட் ஸ்லாப் தான். ஓகேங்களா, இப்போது நான் வந்து ஒரு காம்பவுண்ட் ஸ்லாப் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணணுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் புட்டு போடுவேன், அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நம்ம மெல்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கட் பண்ணாலே அழகாக கட் ஆகிடும். இன்கேஸ் உங்களோடது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலோ இல்லை வின்டர் சீசன்லேயோ நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஸ்லாப் கல் மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே வச்சு கட் பண்ணணும் சருன்னுலாம் கட் ஆகாது இந்த காம்பவுண்ட் ஸ்லாப். ஓகேங்களா, வெறும் சம்மர் சீசனில் மட்டும்தான் இது சாஃப்டாக இருக்கும். அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சன்லைட் படாமல் இருந்துச்சுன்னா அந்த மெல்ட்டிங் கண்டிஷன் இல்லாமல் இருக்கும். ஒரு நல்ல கபோர்டில் வந்து சன்னு அந்த இதெல்லாம் படாமல் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்லாப் எப்படி கட் பண்ணோன்னா உங்களோட கத்தியை வந்து இப்படி இப்போ இது பாருங்கள் சாஃப்டாக இருக்குன்னு அப்படியே டக்குன்னு கட் ஆயிடுச்சு. ஆனால் இதே வந்து உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஹார்டாக இருந்ததுன்னா இது பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இந்த இடத்த உங்கள் கை இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே உங்களோட நைஃப் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி மூவ் ஆகணும். ஓகே, அப்படி தான் வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இது சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. பட் இந்த மெத்தடை உங்களுக்கு ஹார்டாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உங்களோட கையை வந்து ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேக்கில் நைஃபை வந்து அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து மெலிஸாக வந்து சாக்லேட் வந்து ஷேவ் பண்ணால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி கட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து உங்கள் பவுலில் வந்து வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் நைஃப்பில் வாட்டர் இருக்கக்கூடாது, உங்கள் கையில் வாட்டர் இருக்கக்கூடாது, அண்ட் உங்களுடைய கட்டிங் போர்ட்லேயும் வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது. இல்லைன்னா ஆல்ரெடி சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு மெல்ட் பண்ண தெரியும், அந்த கன்சிஸ்டன்சி தெரியும், அந்த ஹீட்ரு எப்படி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு தெரியுறவங்க உங்கள் மெத்தட்லேயே நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ போட்டாச்சு. ஓகேவா, எப்போவுமே வந்து நீங்கள் வந்து இப்போ காம்பவுண்ட் மெல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட அந்த சாக்லேட் பவுலோட அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுற பவுல் வந்து இந்த கீழே டபுள் பாயிலிங் மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த மேலே டாப்பு, ஸோ அதில் வந்து உட்காரணும் அது. ஓகேங்களா, உள்ளே போகக்கூடாது, அந்த வெசல் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடக்கூடாது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் பாத் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் பாத் போகும்போது என்ன ஆகும், தண்ணி நான் வச்சுருக்கேன், நடுவில் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளே போய் உட்காரும். அந்த வாட்டர் வெப்பிலே வந்து அது அப்படியே வந்து அந்த தண்ணி அதில் படும். இப்போ இதில் வந்து நல்லா ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த வேப்பர் தான் வந்து அந்த வாட்டர் வேப்பர் தான் வந்து அந்த பாட்டமில் படும். டைரெக்ட் தண்ணியெல்லாம் படுற மாதிரி பண்ணக்கூடாது, அது கரெக்ட் ப்ரொசீஜர் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் 3/4 இல்லை ஹாஃபோ நீங்கள் வந்து தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுலை தூக்கி இது மேலே வச்சு அப்படியே 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் 10 மினிட்ஸில் அழகாக இது மெல்ட் ஆகிடும். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் பாத் மெத்தடில் இப்போ இது அகலமாக இருக்குது, இதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தை உள்ளே வச்சு நான் பண்ணேன்னா அதில் இருக்க வாட்டர் வந்து என்ன ஆகும், மேலே ஆவி அடிக்கும். இல்லை நம்ம இட்லி குண்டான்லாம் எப்படி இருக்கும், இட்லி உள்ளே வைக்கிறோம், நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் வேப்பர்லேயே போயிட்டு தண்ணி எல்லாம் அந்த இட்லி மேலே படும் இல்லையா, அதே மெத்தட் தான். ஓகேங்களா, நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் அந்த வாட்டர் வேப்பரில் சம்டைம்ஸ் தண்ணி போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போது வாட்டர் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் 3/4 எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். இப்போ இது மேலே இந்த வெசல் வச்சுட்டு அப்படியே இதை வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். ஓகேவா, இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 10 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 5 மினிட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா மேலே இருக்கிற அந்த சாக்லேட்லாம் கீழே வர மாதிரி, கீழே இருக்கிறது மேலே வர மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ சூடு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து போகும். ஸோ சீக்கிரம் மெல்ட் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ அனதர் ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மெல்ட் பண்ணலாம்.
இப்போ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்லாப் பாருங்கள், சாக்லேட் வந்து எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன்னு ஓகேவா. இன்னும் வந்து நீங்கள் 2M மார்டிலாம் போனீங்கன்னா இன்னும் சீக்கிரம் இது மெல்ட் ஆகும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த கம்பெனி. நான் கம்பெனி பேர்லாம் சொல்ல இது பண்ணல ஓகேங்களா. பட் இது கொஞ்சம் திக்காக இருக்குது அந்த கன்சிஸ்டன்சி. பட் ஆனால் அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து தின்னாக இருக்கும். இன்னும் வந்து அதில் ஷைனினஸ் நமக்கு நல்லா கிடைக்கும் ஓகேங்களா. பிகாஸ் எனக்கு கிடைக்கல அந்த இது வந்து இந்த இடத்துல கிடைக்கல, அதனால தான். ஆனால் நம்ம அப்கமிங் எல்லா சாக்லேட்டும் வந்து நான் இதில் தான் பண்ணுவேன் ஓகேங்களா. 80 to 90% ஆஃப் த சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நான் 2Mலையும் மார்டிலே தான் பண்ணுவேன். ஒருவேளை என் கிளாஸை பார்த்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த பிராண்டடுக்கே போங்க ஓகேங்களா. அந்த பிராண்ட் காம்பவுண்ட் ஸ்லாப்கே போயிடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நிறைய சாக்லேட் இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கீங்க, நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி வெசல், இப்போ இந்த வெசல் இருக்குன்னா கீழே இருக்க பாட்டமை இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி இது பண்ணுங்கள் ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம் ஓகே. அது பண்ணாலே அது ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஸோ ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணுன்றவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணால் கற்றுக்கோங்க ஓகேங்களா. இந்த மெத்தடு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் ஓவனில் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் இது வந்து கிளாஸுன்றதுனால நான் இன்னொரு தடவை உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இன்க்ளூடிங் நம்ம ஸ்லாப் எப்படி வாங்கணும், எப்படி கட் பண்ணணும், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்றதை நான் இந்த மெல்ட்டிங் இதில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த பாட்டமை வந்து அதுலேருந்து அதாவது இந்த வெசல் எடுக்கும்போது அதனோட பாட்டமை இந்த மாதிரி நல்லா ஒரு தொடச்சிக்கோங்க. ஏன்னா இது என்ன ஆகும்னா அந்த தண்ணியோட அந்த இதில் வந்து ஸ்டீமில் என்ன ஆகும்னா கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் பாட்டுன்னு அப்படியே எடுக்கும்போது தண்ணி உங்கள் கையில் பட்டு நீங்கள் தெரியாமல் கையை வச்சு அந்த சாக்லேட்டை தொட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. திரும்ப வந்து அது லைட்டாக சூடு பண்ணணும்னு நினைக்கும் போது சீஸ் ஆகிடும் ஓகேவா. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வெளியே எடுக்கும்போது கீழே பாட்டமாக நல்லா ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். அதே மாதிரி என்னோடய சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.